ஜஸ்ட் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இப்படியே போயிடலாமே. ஷிட், என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ணக்கூடாதா? ஓ ஓகே எல்லாம் ஒரே டைம்ல ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகே நம்ம மூவ் ஃபார்வர்ட் பட்டனையும் ஜம்ப் பண்ணியும் ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணணும். அப்பதான் வந்து வரும். வெயிட் பண்ணு இப்போ. ஏன்னா கீழே அவன் வருவானா? இப்போ ஜம்ப் அடிக்கணும். இப்போ ஜம்ப் அடிச்சோன்னா இல்லை தப்பு கரெக்டாக ஜம்ப் பண்ணி தான் போகணும். ஓ டேய் ஏன்டா வெறியேற்றிட்டு இருக்கீங்க டேய்? டிஸ்கஸ்டிங் ஃபெல்லோஸ். ஏன்டா நீங்க? ஏய் பொறுமையா என்ன பண்றேன்? பொறுமையா பண்ணலான்னு நானே ஜம்ப் பண்ணி செத்துட்டு இருக்கேன். சை, இங்க பிளாட்ஃபார்ம் வரும். பிளாட்ஃபார்ம்ல ஏறணும். இப்போ பிளாட்ஃபார்ம் ஏறணுமா? இப்போ இவன் மேலே ஏறணும். இவன் மேலே ஏறிட்டு நெக்ஸ்ட் அவன் மேலே ஏறணுமா? இவன் ஃபேக்கா ஒரிஜினலா? ஒரிஜினல். இப்போ இவன் மேலே ஏறணும். அப்படி கூட்டு விட்டுறா, புத்தனாப்புல கூட்டு விட்டு பார்ப்போம். ஏய் இவன் மேலே. ஏய் அப்பா, எனக்கு ட்விஸ்ட் என்ன இருக்குமா? ஐயோ இதே எண்டர்கன்ஸ் ஆகுறதா? புரியுதா. இந்த லெவல் டேவில் முடிச்சுதான் வந்து நெக்ஸ்ட் கேம் மேலே கையக்க போறேன். ஆடு உன்னால எவ்வளவு முடியுமோ எவ்வளவுனா ஆடு. இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிளான கேம் தான் இது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா அப்படி சொல்லி நீங்க நினைப்பீங்க. கிடையாது, இது வந்து கொஞ்சம் மேட்டர் தான். கொஞ்சம் கஷ்டப்படணும். பொறுமை ரொம்ப முக்கியம். கடைசியில் விட்டுறக்கூடாது. இங்க வந்து பொறுமையா விளையாடணும். முடிச்சிட்டா